குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ். உங்கள் கொஸ்டினில் இன்வர்ஸ்னு இருந்தாலும் சரி, கோஃபேக்டர் இருந்தாலும் சரி, அட்ஜாயிண்ட் இருந்தாலும் சரி, எது கேட்டாலும் இந்த மெத்தட் தான் செய்யணும். ஓகேவா? இன்வர்ஸ், கோஃபேக்டர், அட்ஜாயிண்ட் இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, இன்வர்ஸ் அப்படின்னா இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா 1 -1 1 2 -3 -3 6 -2 -1. அந்த ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கணும். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஏ அல்லது மாடி ஏன்னு சொல்லுவாங்க. அடுத்து அட்ஜாயிண்ட் ஏ. இந்த ஃபார்முலா எழுதிக்கணும். இந்த ஃபார்முலா தான் முக்கியம். இந்த ஃபார்முலா இல்லைனா தான் கடைசி அதை எடுத்து எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு நம்ம டிட்டர்மினன்ட் ஏ மாடலஸ் ஏ கண்டுபிடிக்கணுமா? டிட்டர்மினன்ட் ஏ இங்கே நம்ம ஏ அப்படின்னு எழுதும்போது நமக்கு ப்ராப்ளம் இல்லை, ப்ராக்கெட் போட்டு எழுதியிருப்போம். ஆனால் டிட்டர்மினன்ட் போட்டு எழுதும்போது இது கண்டிப்பாக கோடுக்குள்ளே தான் எழுதணும். இந்த மாடுலஸ் போட்டு தான் எழுதணும். சரியா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே யாரும் ப்ராக்கெட் போடக்கூடாது. இங்கே ப்ராக்கெட் போட்டால் தப்பு. அப்போ கொடுத்துருக்கதை எழுதணும். இங்கே 1 -1 1 2 -3 -3 6 -2 -1. சரியா? இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம்? இது சால்வ் பண்ண போகிறோம். எப்படி சால்வ் பண்ணுவோம்? 1 -1 1 2 -3 -3 6 -2 -1 எழுதிட்டு அடுத்து என்ன செய்வோம்? நம்ம இந்த இதை இங்கே எழுதுவோம். அப்போ ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது 1 2 6 இங்கே -1 -3 -2 இல்லைச்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம இதை ஃபார்வேர்ட்லேயும் ரிவர்ஸ்லேயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ 1 -3 -1. அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு, இந்த ப்ராக்கெட் போட்டு 1 × -3 × -1 ப்ளஸ் -1 -3 6. அப்போ -1 × -3 × 6 ப்ளஸ் 1 × 2 × -2. சரியா? அடுத்து ரிவர்ஸ் பண்ணும்போது மைனஸ் போட்டுக்கிட்டு இப்போ ரிவர்ஸ் பண்ண போகிறோம். -1 2 -1 -1 × 2 × -1 ப்ளஸ் 1 × -3 × -2. இது எழுதும்போது கவனமாக எழுதணும், கொஞ்சம் பார்த்து செய்யணும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் அந்த இது கரெக்டாக அந்த நம்பருக்கு கிராஸாக தான் இருக்குதான்னு பார்க்கணும். சரியா? எழுதிட்டு ப்ராக்கெட் போடணும். சரியா? இப்போ இதை என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கால்குலேட்டரை சால்வ் பண்ணணும். இது நம்ம கால்குலேட்டரை சால்வ் பண்ணோம் அப்படின்னா, நான் இப்போ சால்வ் பண்ணல, நீ சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. இதோட ஆன்சர் வந்து நமக்கு 27 கிடைக்கும். சரியா? இது ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ. நம்ம இதுபடி ஃபார்முலா படி ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே? நீ இதை சால்வ் பண்ணி பாரு, உனக்கு தெரியும். அப்படி இல்லைனா நீ பாரு, நான் உனக்கு வேணால் இங்கே செஞ்சு காட்டுறேன். என்ன அப்படின்னா, இங்கே என்ன வரும்? உனக்கு மல்டிப்ளை பண்ணால் இந்த இதில் 3 கிடைக்கும், இங்கே நடுவில் ப்ளஸ் வரும். இங்கே உனக்கு என்ன கிடைக்கும்னா 18 வரும். ப்ளஸ் இங்கே உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -4 கிடைக்கும். மைனஸ் இங்கே உனக்கு 2 ப்ளஸ் 6 ப்ளஸ் இங்கே -18. ஓகேவா? அப்போ இங்கே உனக்கு சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? இந்த இது மட்டும் உனக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? இப்போ இது சால்வ் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்குன்னா 18 3 21 21 கிடைக்கும்போது 17 கிடைக்கும். 17 மைனஸ் இங்கே பாரு 8 இங்கே வரும். அப்போ 10 கிடைக்குமா? அப்போ இங்கே உள்ளே வந்து -10 கிடைக்கும். பக்கத்தில் ஒரே மாதிரி நம்பர் இருக்கிறதுனால 17 + 10 = 27. ஓகே? அப்போ இந்த 27 தான் உனக்கு 27 ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகே? இதை கால்குலேட்டர் டேரெக்டாக போட்டால் ஆன்சர் கிடைக்கும். நீ கால்குலேட்டரில் போட்டு சால்வ் பண்ணிக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கவனி, கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை நம்ம 4 தடவை எழுதணும். எப்படி எழுதணும் அப்படின்னா, கவனி, ஃபஸ்ட்டு வந்து இங்கே ப்ராக்கெட் போட்டுக்கலாம். சரி, ப்ராக்கெட் போட்டுக்கோ. ப்ராக்கெட் போட்டு கொடுத்துருக்க கிவன் மேட்ரிக்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 -1 1 அடுத்து 2 -3 -3 அடுத்து 6 -2 -1. இந்த மாதிரி எழுதுவோமா? இது என்ன செய்ய போகிறேன்னா, இந்த பாக்ஸ்குள்ளே 4 டைம்ஸ் எழுதணும். சரியா? நான் ரஃபாக போட்டிருக்கேன், நான் எனக்கு எழுதி காட்டுறேன் பாரு. ஃபஸ்ட்டு நமக்கு என்ன அப்படின்னா 1 -1 1 அடுத்து 2 -3 -3 அடுத்து 6 -2 -1. இது ஒரு டைம். ஓகேவா? நான் உனக்கு பிரித்து காட்டுறதுக்காக லேசாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். நீ இந்த கோடு போடணும்னு அவசியம் இல்லை, நீ எழுதிக்கோ. மறுபடியும் 1 -1 1 2 -3 -3 6 -2 -1. ஓகேவா? இப்போ அதே மாதிரி 1 -1 1 2 -3 -3 6 -2 -1. அதே மாதிரி இங்கே 1 -1 1 2 -3 -3
6 -2 -1. நல்லா கவனி, இந்த எல்லாமே நான் கரெக்டாக அந்த ஆர்டர் எழுதியிருக்கேன் பாரு. ஆர்டர் வைஸ் கரெக்டாக எழுதியிருக்கேன். நான் எந்த ரோ எடுத்தாலும் எந்த காலம் எடுத்தாலும் பாரு, அது ஆர்டர் வைஸ் கரெக்டாக இருக்கா. நீ இந்த மாதிரி ஆர்டர் வைஸாக எழுதணும். அப்போ தான் என்னன்னா இந்த சுற்றி உள்ளதை நம்ம வந்து கேன்சல் பண்ண போகிறோம். நம்ம கிளாஸில் சொன்ன மாதிரி ப்ரெட்டில் இருக்க அந்த ஓரத்தை தூக்கி விடுற மாதிரி, ப்ரெட்டு வாங்கினோம்னா அந்த ஓரத்தில் இருக்கும்ல, அதை ஃபுல்லாக தூக்கி விடுற மாதிரி இந்த கரெக்டாக நம்ம தூக்கி விடணும். இதெல்லாம் நேராக கரெக்டாக எழுதணும். சரியா? இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம்னா நம்ம 4 நாளாக சூஸ் பண்ண போகிறோம். சரியா? 4 நாளாக சூஸ் பண்ணும்போது எழுதும்போது கரெக்ட் ஆர்டரில் எழுதணும். சரியா? ஃபஸ்ட்டு கவனி, இங்கேருந்து ஆரம்பிக்கணும். சரியா? முதல் என்ன இருக்குது? -3 -3 -2 -1. அப்போ கவனி, ஃபஸ்ட் நான் எழுத போகிறேன். -3 -3 -2 -1. இந்த கோடு போட்டு தான் எழுதணும். எக்கார்ந்து கொண்டு இங்கே ப்ராக்கெட் போட்டுறக்கூடாது. சரியா? முக்கியமாக நீ கவனிக்க வேண்டியது, இங்கே ப்ராக்கெட் போட்ட மாதிரி இங்கே நிறைய பேர் ப்ராக்கெட் போடுவோம். அப்படி யாரும் போட்டுறக்கூடாது. சரியா? இப்போ அடுத்து கவனிச்சு அப்படின்னா இந்த -3 முடிஞ்சிச்சு. அப்போ இது ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த -3 எடுக்கணும். -3 2 -1 6. அப்போ அதை அப்படியே கீழே எழுது. -3 2 -1 6. சரியா? இப்போ இந்த -3 முடிஞ்சு. அடுத்து பக்கத்தில் 2 -3 6 -2. அப்போ அப்படியே எழுதிக்கோ, கீழே எழுது. 2 -3 6 -2. சரியா? இப்போ இதுக்கப்புறம் சூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இதை கேன்சல் பண்ணிட்டோம். அப்படியே இங்கே முன்னாடி வந்துடணும். இப்போ இந்த இது முடிஞ்சா இப்போ இங்கே கீழே வந்து அப்படின்னா -2 -1 -1 1. அது அப்படியே கீழே எழுது. -2 -1 -1 1. இது முடிஞ்சா அடுத்து -2 முடிஞ்சா அப்புறம் இங்கே -1 6 1 1. அப்போ எழுதுனா -1 6 1 1. ஓகே, அப்படி மேலே வந்தால் இந்த இது முடிஞ்சு. அப்போ இங்கே 6 -2 1 -1. அப்போ 6 -2 1 -1. ஓகே, நீ கீழே எழுதுனா தான் உனக்கு அங்கே கீழே ஆர்டர் வைஸ் எழுதுறது சரியாக இருக்கும். சரியா? இப்போ அடுத்து பார்த்தோன்னா இந்த இது முடிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே இங்கே வந்துடணும். எங்கே வந்துடணும்? இந்த இடத்துக்கு வந்துடணும். -1 1 -3 -3. அப்போ எழுதுனா -1 1 -3 -1. சரியா? அப்புறம் மேலே 1 1 -3 2. அப்போ எழுதுனா என்ன கிடைக்கும்? 1 1 -3 2. அப்படி இங்கே 1 -1 2 -3. அப்போ கடைசினா 1 -1 2 -3. சரியா? முதல் வரிசை எழுதிக்கோ, அப்போ தான் சால்வ் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ சால்வ் பண்ண என்ன கிடைக்கும்னா, இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும்? -3 -1. இப்போ 3 1 இப்போ இருக்குன்னா உனக்கு 3 கிடைக்கும். இங்கே மைனஸ் ஜோடியாக இருக்க தனியாக இருக்கும் போது ஜோடியாக இருக்க ப்ளஸ் ஆயிடுமா? உள்ளுக்குள்ளே பண்ணுறதுனால இங்கே மைனஸ் போகும். நிறைய பேர் இந்த மைனஸ் மறந்துடுவேன். ஏன்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், குறுக்க பெருக்கிறோம். அப்படி பண்ணும்போது இதை செஞ்சு முடித்தோடனே மைனஸ் போட்டுருணும். இப்போ மிச்சத்தை பண்ணணும். மிச்சம் என்ன இருக்குது? -3 -2. 3 2 பெருக்குனா நமக்கு 6 கிடைக்கும். மைனஸ் ஜோடியாக இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் ஆகிடும். சரியா? அப்போ உனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா -3 கிடைக்கும். இல்லை சார், நான் வந்து கால்குலேட்டரில் போட போகிறேன் சார் அப்படின்னா அது எப்படின்னு பார்த்துக்கிறேன். கொடுத்துருக்கிறது எழுது. இந்த கிராஸ் மல்டிபிள்னா -3 × -1. உள்ளுக்குள்ளே பண்ணுறதுனால -3 × -2. இது அப்படியே கால்குலேட்டரில் போனீங்கன்னா உனக்கு ஆன்சர் -2 கிடச்சிடும். ஓகேவா? இப்போ இங்கே பாரு, என்ன வரும்? -3 × 6. உள்ளுக்குள்ளே பண்ணுறதுனால மைனஸு, அப்புறம் 2 × -1. இதை சால்வ் பண்ண உனக்கு என்ன கிடைக்குன்னா -18 -2. இந்த மைனஸ் ரொம்ப முக்கியம். உள்ளுக்குள்ளே பண்ணும்போது மைனஸ் முக்கியம். அப்போ உனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா -16. சரியா? இப்போ அடுத்து இங்கே வா. இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 × -2. உள்ளுக்குள்ளே பண்ணுறதுனால மைனஸு, மிச்சம் இங்கே இருக்குது 6 × -3. சரியா? அப்போ இங்கே -4 -18. ஓகே, அப்போ உனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா +14 கிடைக்கும். நான் டேரெக்டாக போடுறேன், நீ சால்வ் பண்ணி பாரு, உனக்கு கிடைக்கும். சரியா? கால்குலேட்டரில் போட்டேன்னா அப்படியே உனக்கு ஆன்சர் இங்கே கிடைச்சிடும். சரியா? இங்கே -2 × 1 இந்த நடுவில் மைனஸ் போடணும், உள்ளுக்குள்ளே பண்ணுறதுனால -2 × -1. அப்போ உனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா -2 -1. அப்போ ஆன்சர் இங்கே -3 கிடைக்கும். சரியா? இப்போ அடுத்து இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண என்ன கிடைக்கும்? -1 × 1. உள்ளுக்குள்ளே பண்ணுறதுனால மைனஸு, அடுத்து 6 × 1. அப்போ இங்கே -1 -6. ஆன்சர் வந்து உனக்கு -7 கிடைக்குமா? அப்படியே இங்கே வா. 6 × -1. உள்ளுக்குள்ளே பண்ணுறதுனால மைனஸு, அடுத்து 1 × -2. அப்போ -6 -6. கடைசி என்ன கிடைக்கும்னா -4 உனக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? இப்போ அடுத்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -1 × -3. உள்ளுக்குள்ளே பண்ணுறதுனால மைனஸு. இப்போ இங்கே இது பண்ணால் -3 × 1.
அப்போ உனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 3 மைனஸ் மைனஸ் 3. அப்போ கூட்டும்போது உனக்கு 6 கிடைக்கும். இப்போ அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 1 × 2 மைனஸ் மைனஸ் 3 × 1. சரியா? 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 உனக்கு ஆன்சர் வந்து 5 கிடைக்கும். இங்கே அதே மாதிரி 1 × -3 உள்ளுக்குள்ளே பண்ணுறதுனால மைனஸு 2 × -1. அப்போ உனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா -3 மைனஸ் ஆஃப் -2. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்குன்னா உனக்கு -1 கிடைக்கும். இப்போ நம்ம கிடச்சிருக்க இந்த ஆன்சரை எடுத்து எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோன்னா நல்லா கவனிச்சிக்கோ. இதை வந்து கோஃபேக்டர்னு போட்டு எழுதணும். எப்படி எழுதுனா கோஃபேக்டர். கோஃபேக்டர்னா என்னன்னா கிடைச்சிருக்க ஆன்சரை இப்போ இங்கே ப்ராக்கெட் போட்டுக்கலாம். சரி, இங்கே ப்ராக்கெட் போட்டுலாம் தப்பு கிடையாது. கோஃபேக்டர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிடைச்சிருக்க ஆன்சரை நம்ம நெத்தியில் பட்டை போடுவோம். எப்படி போடுவோம்? இந்த மாதிரி தானே பட்டை போடுவோம். அப்போ அந்த பட்டை போட்ட மாதிரி எழுதணும். எப்படின்னா கவனி. பாரு, ஃபஸ்ட்டு உனக்கு என்ன இருக்குது? -3 இருக்கா? அது -3 இங்கே எழுதிட்டேன். அடுத்து உனக்கு என்ன இருக்குது? -16. பட்டை போட்ட மாதிரி தான் எழுதணும். அப்போ -16. அதுக்கடுத்து +14 இருக்கா? அப்போ +14 இல்லையாச்சா? அதுக்கடுத்து -3. அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா இங்கே போட்டு முடிச்சு இங்கேருந்து ஆரம்பிப்போம். அப்படிங்கும்போது மறுபடியும் உனக்கு என்ன இருக்குன்னா -3 -7 -4. சரியா? -3 -7 -4. இப்போ அதுக்கடுத்து 6 5 -1 6 5 -1. அதுக்கடுத்து அட்ஜாயிண்ட் அப்படின்னா இப்போ ஆன்சரை என்ன செய்யணும்? இந்த நாமம் போட்ட மாதிரி எழுதணும். அவள் என்ன வரும்? -3 -16 14 -3 -7 -4 6 5 -1. ஓகே, இப்போ கடைசி இன்வெர்ஸ்னா இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அவருக்கு இன்வெர்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? A இன்வெர்ஸ் = 1/mod A adjoint இருக்கா? 1/mod A. அப்போ A இன்வெர்ஸ் = A இன்வெர்ஸ் = 1/mod Aனா நம்ம இங்கே ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்ச ஞாபகம் இருக்கா? 27. அதை கீழே எழுதிக்கணும். அதுக்கடுத்து ஃபார்முலா படி அட்ஜிஏன்னு இருக்கா? அப்போ அட்ஜாயிண்ட் இந்த கண்டுபிடிச்சிருக்கோமா? அதை இங்கே ப்ராக்கெட் போட்டு சைடில் எழுதிக்க போகிறோம். -3 -3 இதைத்தான் எழுதணும். இதை எழுதக்கூடாது. அட்ஜாயிண்ட் எழுதணும். சரியா? -16 -7 5 14 -4 -1. தேங்க்யூ.